சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் என்னென்னவோ செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதுவுமே செய்ய முடியாமல் உன்னை வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அசிங்கப்படுத்துகிறது. எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் நீ இருக்கிறாய். தங்கமே, அதிகமான ஆசைகள் இருக்கிறது. ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற கவலை அதற்கு மேல் இருக்கிறது. கவலைகள் வேண்டாம். சீக்கிரமாக விஷயமும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவாய். எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டு இருந்தால் போதாது, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ நிறைய முயற்சிகளை எடுத்து விட்டாய், ஆனால் எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது என்ற பயத்துடன் அடுத்த கட்டத்தில் எந்த ஒரு முயற்சியையும் எடுத்து வைக்காமல் இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. அதனால் நீ நிச்சயமாக இனி எல்லா விஷயத்திலும் அடியெடுத்து வைக்கலாம். நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனி நல்ல விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். காலம் முழுவதும் நீ எப்பொழுதுமே சிரித்தபடிதான் இருப்பாய். பாதி காலங்கள் அழுது அழுது நீ எதையுமே சாதிக்கவில்லை, எல்லா விஷயத்திலும் தோற்று போய்தான் நிற்கிறேன் என்று நீ பயப்படுகிறாய். சீக்கிரமாக பார், அனைத்து விஷயத்திலும் சாதிப்பாய். யாரெல்லாம் உன்னை தலை குனியும் அளவுக்கு பேசினார்களோ அவர்கள் எல்லாமே வியந்து பார்ப்பார்கள். அது கூடிய சீக்கிரமாக நடக்கிறதா இல்லையா என்பதை பார். உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்ற காரணத்திற்காக எதையுமே தள்ளி போடாதே. தள்ளி போட்ட விஷயங்கள் அனைத்தையும் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பித்துவிட. எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சாதகமாகத்தான் இனி நடக்கும். இத்தனை நாள் எப்படி உனக்கு சாதகமாக நடக்காமல் இருந்ததோ அதுபோல இனி எல்லாமே அதற்கு எதிராக நீ பண்ணும் ஒவ்வொரு விஷயமும் சாதனைகளாகவே இருக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். ஒரே மாதிரி இருந்து விடுமோ என்று நினைத்து பயம் வேண்டாம். மாறும். எப்படி ஒரு நேரம் கஷ்டம் வருகிறதோ, ஒரு நேரம் சந்தோஷம் வருகிறதோ, ஒரு நேரம் எல்லாம் சேர்ந்து வருகிறதோ, அது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே இனி நடக்கும். அழுதது போதும், சிரித்த விஷயமாக இனி அனைத்து விஷயமும் நடக்கும். இந்த சாய் தான் உன்னுடன் இருக்கிறேனே. சாய் இருக்கும் பொழுது எதற்கு கவலை? இத்தனை நாள் சாய் இல்லையா என்று நீ கேட்கலாம். உன்னுடைய கர்ம வினைகள் இருந்தது. அந்த கர்மா இன்றுடன் முடிந்து விட்டது. சீக்கிரமாக பார். நீ எடுத்து வைக்கும் புது புது விஷயத்திலிருந்து நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் வரை அனைத்துமே உனக்கு ஒரு நல்லதாகவே நடக்கும். காலத்தை நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைக்காதே. இனி நடக்க போகும் விஷயத்தை மட்டும் பார். அனைத்தும் சந்தோஷமாகவே இருக்கும். நான் எப்பொழுதுமே எதுவுமே நடக்காது, செய்யாது என்று சொல்ல மாட்டேன். எல்லாமே நடக்கும். எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி அமையும் என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் நான் செய்ய போவதை தானே சொல்ல முடியும். நான் என்னுடைய பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதை நிச்சயமாகவே செய்து தருவேன். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே என்னுடைய மனமும் சந்தோஷமாக இருக்கும். என்னை நீ முழுமையாக புரிந்து கொள். அதற்கு பிறகு பார் எவ்வளவு சந்தோஷங்கள் நடக்கிறது என்று. எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.